ஈன்ற தந்தையை கொன்ற பட்டாம்பூச்சி. பின்னிட்டீங்க. என் வாழ்க்கையில் இருந்ததை விட உங்கள் வார்த்தையில் எங்கள் அப்பா ரொம்ப கெட்டவனாக இருந்தான். அவன் வரைந்த இரத்த ஓவியத்தில் பட்டாம்பூச்சி சிக்கியது. அவன் தன்னையே பட்டாம்பூச்சியாக உணர்ந்தான், பறந்தான், தொடர்கொலைகளை தொடர்ந்தான். தொடரும் அப்படின்னு முடிச்சிங்க பாருங்க. சூப்பருங்க. அங்க எகுருங்க எக்ஸ்பெக்டேஷன். உன் பாராட்டெல்லாம் தேவையில்லை. நம்ம ஃபர்தரா பேசலாமா? புரியுது புரியுது. உங்க வாசகர்கள் மாதிரியே நீங்களும் என் கதையை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. மேடம், நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். தேங்க்ஸ். ஓ அப்பாவை கொன்னியே, அந்த பாடி என்ன பண்ண? மேடம், எங்க அப்பா இருக்கால, எங்க அப்பா அவன் ஒரு விஷ விதை. அவனை புதைச்சன்னு வச்சுக்கோங்க, செடியா முளைச்சி வந்துடுவான். எரிச்சா காத்துக்கு எடுத்துருவான். அதனால மேடம் 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 கொண்டாதீங்க. ஆள் தான் கெட்டவன், கறி நல்லா தான் இருந்துச்சு.